தென் வந்து ஆன்லைன் ட்ரேடு, இது ஒரு அனதர் வெரி இது எல்லாத்துக்கும் இருக்கு. காலேஜ் முடிச்ச எல்லா பசங்களும் நிறைய பேர் ஏமாந்துடுறான். கடன் வாங்கிலாம் 7-8 லட்சம் 10 லட்சம் விட்டுருதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி 100 பேர் 50 பேர் இருப்பாங்க அந்த குரூப்ல. அந்த லிங்க் உங்களுக்கு வரும். லிங்க் வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம், அதாவது ப்ரைவேட் சம் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதில் கொஞ்சம் பேர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. சிலவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தோன்னா சரி ஓகே லிங்கை கிளிக் பண்ணிடுது. கிளிக் பண்ண உடனே வாட் எவர் எல்ஸ் அந்த இதில் லிங்கில் இருக்க 100 பேருமே வந்து நிறைய பேர் ஃப்ராடு. இந்த கட்டை உருட்டி விளாட்றதுலாம் அந்த கேம் பார்த்துருக்கீங்களா? கோயில் திருவிழாவில் கட்டை உருட்டி விடலாம். அதில் 2-3 பேர் அவனே ஆளாக இருப்பான். பணத்தை போடுவான் நம்மளுக்கு 2 நாள் 10 ரூபா கிடைச்ச உடனே நம்ம அடுத்து 100 ரூபாய் போடுவோம், 200 ரூபாய் போடுவோம், எல்லாத்தையும் வலிச்சா அடிச்சு போயிடுவான். Similarly, that is a expanded technologically advanced scams called online trade investment. ஆன்லைன் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நமக்கு அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நீங்கள் 5000 ரூபா போடுங்க அப்படிமா. 5000 ரூபா போடுங்க, உங்களுக்கு அப்படியே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகுது. 5000 ரூபா போட்டோன்னா அதில் வந்து 200 rupees அல்லது 500 rupees இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எது அவன் வந்து அதில் ஃப்ராடில் சேர்த்த மணி தானே. உங்கள் மணி எதை மாதிரி 1000 பேர் சேர்த்ததில் ஃப்ராடில் ஏர்ன் பண்ண மணி. உடனே எனக்கு 5000 ரூபா போட்டதுக்கு 1000 ரூபா உடனே வருது. அப்போ உடனே என்ன ஆசை, மனுஷனுக்கு ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். புத்தரை தானே சொல்லியிருக்காரு. யாராலும் சரி, நான் எங்கே பேசிட்டு இருந்தாலும் சரி, ஆசை வந்து நம்மளை வந்து ஒரு நிமிஷத்தில் ஜெக் கொடுத்துரும். அதில் வந்து தெளிவாக இருக்கிறவன் ஜெயிப்பான். ஓகே, அதனால் ஆசைப்படக்கூடாது. உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவோம், 10000 ரூபா படுத்தணும். 10000 ரூபா பட்டனா அவன் என்ன சொல்லுவான், 2000 ரூபா 3000 ரூபாய் லாபம் கொடுத்துருது. இப்படியே போட்டு ஆசையை கொடுத்து 4 லட்சம் அங்கே ஒரு வேலட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவான். உங்களுடைய பணம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து 5 lakhs போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 2 lakhs லாபத்தில் இருக்குது. அப்போ 5 + 2 7 lakhs இருக்குது. இன்னும் போடு. இதை மணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. வச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் போடுங்கன்ற ஆசையை காமிச்சு அது 100 பேர் அவன் 100 பேர் தூக்கம் வருதம்மா, தூக்கம் வருதுங்களா? ஸ்கேம் பற்றி ரொம்ப நேரம் சொல்லுது. இப்போ இந்த ஸ்கேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்காக இல்லை, நம்ம சீனியருக்காக, நம்ம சொசைட்டிக்காக. ஏன்னா பார்த்து இந்தியாவுடைய எக்கனாமி லாஸ் வந்து லாஸ்ட் இயர் 2025 வந்து 22,495 கோடி. as per டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பிரகாரம் 22,495 கோடி. நம்ம நினைச்சு கூட பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பட்ஜெட்னுடைய எஸ்டிமேஷன் காசே அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாடு சென்னையில் உள்ள மக்கள் எவ்வளவு பேர் இந்த வருஷம் லாஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் சென்னை சிட்டியில உள்ள, நம்மலாம் சென்னை சிட்டியில் தான் இருக்கோம், தோராயமா எவ்வளவு ரூபா லாஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அவங்களுடைய மணி இது வந்து டிஜிட்டல் வேலட் மாதிரி, கிரிப்டோ கரன்சி மாதிரி கிடையாது. அவங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளவு அமௌண்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தோராயமா சொல்றேன், இது கொஸ்டின் இல்லை. பட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க காலேஜ் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வருஷம் ஹிஸ்டரியில யார் இருந்தா, அந்த இடத்துல ஜியோகிராபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 20 crore நம்ம சொல்றாங்க. வெரி குட். அடுத்து பின்னால சொல்லுங்க. பின்னால கேக்குதா? நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்களா ஜாலியா? நாங்களும் இந்த மாதிரி காலேஜ்ல மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் தான் படிச்சிருந்தேன். இங்க பேசும்போது நாங்க பின்னால என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்றேன், சீரியஸா கவனிங்க. எவ்வளவு ரூபா லாஸ் ஆயிருக்கும் தோராயமா? 100 கோடியா? 1000 கோடி யார் சொன்னது? நீங்களாம் புள்ளிங்க, உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லைங்க. இது வரைக்கும் 315 கோடி லாஸ் ஆயிருக்குது. ஓகே, அப்ப எவ்வளவு 315 கோடினா எவ்வளவு ரூபா பாருங்க. எவ்வளவு நம்ம தெஃப்ட் மற்ற எந்த இதுலையுமே இவ்வளவு crore லாஸ் ஆகல. அதெல்லாம் டேக் இட் வெரி சீரியஸ். தயவு செய்து வந்து யார்கிட்ட பேசினாலும் சைபர் கிரைம்ல உள்ள இந்த ஃப்ராடை வந்து தயவு செய்து 1 செகண்ட் சொல்லிருங்க. போன்ல, வாட்ஸ்அப்ல எதுல வந்தாலும் பொய் அப்படிங்கிறத கிளியரா சொல்லுங்க. உடனே வந்து இந்த மாதிரி யார் பேசுறாங்கன்னா உங்க பொண்ணு யாரோ உங்க யாரும் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறான், அந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேட் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய மணி லாஸ் வந்து அப்பவே தடுக்கப்படும். ஏன்னா அடுத்து அவங்க உஷாராயிருவாங்க. புரியுதா? இதுல வந்து 1930ங்கிற நம்பர் இருக்கு. சப்போஸ் ஒரு 2 லட்சம் 5 லட்சம் லாஸ் ஆனா கூட அந்த செகண்டே 1930க்கு நீங்க பேசிட்டீங்கன்னா அது 1930 ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிரும். தட் இஸ் நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலுடைய நம்பர். அம்மீடியட்டா அந்த மணி வந்து பிளாக் ஆகும். நீங்க லேட் பண்ணீங்கன்னா ஃப்ராட்ஸ்டர் வந்து அந்த மணியை வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு, ஏகப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால எடுக்க முடியாது. அதனால இந்த 1930 நம்பரையும் நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. இது வந்து அடுத்த ஆன்லைன் லோன் இதெல்லாம் நிறைய அவேர்னஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம படிக்கிறதுக்கே சரி 3000 ரூபா கிடைக்கா, டக்குன்னு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி 3000 ரூபான்னு கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டிபி ப்ரொஃபைல் எல்லாமே போயிடும். தெரியுங்களா? நீங்க நார்மலா சும்மா பசங்களோட ஜாலியாக வச்சுருக்க ஃபோட்டோ கிட்ட எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணிட்டு, பட் அந்த ஃபோட்டோ வந்து மார்பிங் பண்ணி அனுப்பிட்டு, நீ 3000 ரூபா வாங்கியிருக்க, இப்போ 15000 ரூபா கட்டுறியா அல்லது இதை ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய
வாட்ஸ்அப்ல குரூப்ல உள்ள பீப்புள்ஸ் எல்லார் நம்பரும் அவங்கள்ட்ட இருக்கும். அதுல யார்கிட்ட நீங்க அடிக்கடி பேசுறீங்கன்னு தெரியும். அவங்க எல்லார் நம்பருக்கும் நான் அனுப்பியிருப்பான்னு மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தேவையா? எப்பவுமே வாழ்க்கையில என்ன வேணும்? வாழ்க்கையில என்ன வேணும்? நேர்மை, கடினமான உழைப்பு, உழைத்து பணம் வரணும்னு நினைக்கணும். சும்மா கிளிக் பண்ண உடனே 5000 ரூபாய் 50,000 கோடி வருதுன்னா வாழ்க்கையில அப்பதான் எல்லாமே கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பேராசை பெருநஷ்டம். வாழ்க்கையில தயவு செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒரு நிமிஷம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்மளும் ஏன் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா பேசுறது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் டக்குன்னு ஜெர்க் ஆயிடுவோம், ஒரு நிமிஷம் பட்டன ஆசைப்பட்டுருவோம். அதனுடைய விளைவுகளை ஒரு நிமிஷம் திங்க் பண்ண ஆரம்பிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா தவறு பண்ண மாட்டாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறுவாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். தோன்றி புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஓகே, வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். ஒரு மனித பிறவியா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான பிறவி. அதுலயும் ஊனம் கூடு இந்த மாதிரி ஒரு ஒரு ஐ எம் நாட் பிளேமிங் தம், பட் அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடும் இல்லாம பிறக்கிறது கடவுளுடைய பெரிய பெரிய கிஃப்ட். அந்த மாதிரி கிஃப்ட் பிடிச்ச அந்த உடம்ப பிறருக்கு பயனுள்ளதா பயன்படுத்தணுமா, வாழ்ந்தோம் செத்தம் இருக்கணுமா? பிறருக்கு பயனுள்ளதா பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? ஒவ்வொரு நாளும் யாருக்கு நம்ம இன்னைக்கு உதவி செஞ்சோம்? உதவி செய்தா டெய்லி 50 ரூபா கொடுத்து சாப்பாடு கொடுக்க மட்டும் உதவி இல்லை, நல்ல அட்வைஸ் பண்றது, உங்களை மோட்டிவேட் பண்றது, பிறருக்கு ஏதாவது வகையில் ஒரு மாரல் ஹெல்ப் பண்றது எல்லாமே உதவிதான். அந்த மாதிரி உதவி பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னா, யூ ஆர் ஆல் யங் ஏஜ். இந்த ஏஜ்ல ஒரு ஆம்பிஷன், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு மனசுல ஒரு வைராக்கியம், ஒரு நம்ம அப்பா அம்மா சொசைட்டி, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமை. நம்ம அப்பா உங்க பேர் என்னம்மா? சபரியா? சப்ரீன். சப்ரீனுடைய அப்பா அம்மா சப்ரீனை பார்த்துட்டு என்னுடைய பொண்ணு எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்டா அப்படின்னு அவங்க கண் கலக்கணும், ஆனந்த கண்ணீர். அதுதான் நம்ம பிறந்து வளர்ந்ததுக்குரிய ஒரு அர்த்தம், மீனிங்ஃபுல். வாழ்ந்தால் சரி, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும், சரித்திரமா நம்ம வாழ்ந்தது ஒரு சரித்திரமா இருக்கணும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல, எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழக்கூடாது, ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும். ஓகே, அடுத்து நான் லோன் சொல்லிட்டேன். லோன் ஆப் மாதிரி வரும், அதை டக்குன்னு கிளிக் பண்ணிடாதாங்க. தயவுசெய்து 5000 ரூபா கொடுக்குறேன்ட்டு அந்த லோன் ஆப் பண்ணிடாதாங்க. ஆன்லைன் ட்ரேட் சொல்லிட்டேன், டிஜிட்டல் சொல்லிட்டேன், பாஸ் கேப் சொல்லிட்டேன். தென் இந்த ஏபிகே ஆப்னு ஒன்று நியூவாக வருது. நிறைய பேர் 2 வீலர் இங்கே கம்மியாக வச்சிருப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அதர்வைஸ் பீப்புள் ஆல்சோ தே மைட் பி நோ. இந்த ஏபிகே ஆப்பில் செல்லான்ல பணம் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏபிகேன்னு ஒரு ஆப் இருக்கு. ஏபிகே என்னது? ஆண்ட்ராய்டு பேக்கேஜ்டு கிட்டுன்னு இருக்குது. அது ஒரு லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்கை தெரியாமல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ஃபோனு, ஆக்சுவலி இதில் ஐஃபோனில் அந்த ஆப்ஷன் இல்லை, சாம்சங் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லா ஃபோன்லையுமே அந்த இது இருக்கு. அந்த லிங்கை தெரியாமல் நான் அவசரத்தில் கிளிக் பண்ணி ஏதோ செல்லா நம்மளுக்கு ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்களோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஈவன் சிஸ்டத்தில் கிளிக் பண்ணி சிஸ்டம், ஃபோனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன், என்டையர் ஃபோனில் நீங்கள் இருக்க ஃபோட்டோ நம்பர் எல்லாமே அவன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவான், அக்கௌண்ட் எல்லாமே. உங்களுக்கு அந்த ஏபிக்குங்கிற ஆப் இருக்குது தெரியும். அது என்ன பண்ணணும்? அது தெரியுதுக்கு என்ன பண்ணணும்? இப்போமே எல்லாரும் செல்ஃபோன் எடுத்துட்டு இப்போமே நான் சொன்ன உடனே முடிச்ச பிறகு நான் முடிச்ச, ஏன்னா அதுக்கடுத்து இப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனில் மாட்டி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க, நான் பேசுறதை கவனிக்க மாட்டேங்க. நான் முடிச்ச பிறகு செட்டிங்ஸில் போயிட்டு ஏபிகேங்கிற ஆப், செட்டிங்ஸை ஏபிகேன்னு போட்டிங்கன்னா ஆப் இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. கேம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஏபிகே ஆப் தன்னாரும் வந்துடும். தட் இஸ் நாட் டேஞ்சரஸ். உங்களை ஏபிகே ஆப் சப்போஸ் உங்களில் நீங்கள் கிளிக்காக இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வீட்டில் பெர்சனலாக பேசிட்டீங்களா, டீச்சர்ஸ் எல்லாமே கவனிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பெர்சனலாக பேசிட்டு, எனக்குமே தெரியும். நேற்று தான் நான் ஏபிகே ஆப்பை பற்றி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணினேன். வி ஆர் லேர்னிங் எவ்ரிடே. நம்ம டில் டெத் வரைக்கும் ஹிந்து பேப்பர்லேருந்து வேர்டு லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். உலகத்தில் உள்ள மனிதனை பற்றி பிஹேவியர் ஆஃப் சைக்காலஜி லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஈகோவே இருக்கக்கூடாது. இவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம், யார்கிட்ட காய்கறி கடைக்காரர் இருந்து லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணுறதுக்கு ஈகோ எடுத்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதனால் அந்த ஏபிகே ஆப் இருக்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போஸ் வீட்டில் பெர்சனலாக ஒரு வீட்டில் பேசிகிட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்தை எல்லாமே இன்னொருத்த கேட்டுட்டு இருப்போம். எல்லாமே உங்களுடைய உங்கள் கேமரா எல்லாமே ஆக்சஸ் ஆயிரும். அதனால் தயவு செய்து அந்த ஏபிகே இதெல்லாம் சொல்லுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ஸ்கேம்லாம் சொல்லணும்னு திருப்பி கேட்பேன் ஒவ்வொருத்தையும். அதை பற்றி நீங்கள் சொல்கிறவன தான் நான் முடிப்பேன், பிளட்ஜ் எடுத்துட்டு முடிப்பேன். சரியா? அதில் ஏபிகே ஆப்புங்கிறது யாரும் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிடுறாங்க. அப்படியே இருந்தால் கூட அந்த இதில் போட்டு செட்டிங்ஸில் போட்டு ஏபிகே ஆப் இருக்கான்னு பாருங்க, இதுக்கு டெலீட் பண்ணிடுங்க.